عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد. فقد قال الله تعالى: إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. சதகல்லாஹுல் அஸீம். பெரும்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய வற்றா பெருங்கருணையினால் 4வது தராவிகை இமாம் ஜமாஅத்தோடு தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் வீற்றிருக்கிறோம். மேலும் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுவதற்குண்டான வாய்ப்பினையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்று 4வது தராவியில் ஓதப்பட்ட லன் தனாலுல் பிர்ர, எல்லோருக்கும் தெரியும், குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு தெரியும். சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் தாய்மார்களுக்கு சொல்வது என்னவென்றால், இப்ப 30 நாளும் பள்ளிக்கு வரீங்க, அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் தராவி முடிஞ்ச உடனே ஒரு 10 நிமிடம் கூட போனா 15 நிமிடம் அதுதான் பயன் செய்யணும், அதுக்கு மேல செய்யறது இல்லை. என்ன, இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது. இந்த நேரத்திலும் நாம் பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கிறோமே, மன ரொம்ப வேதனையா இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்க போய் தான் பேசுறோம், இல்லைன்னா தேவையில்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால கொஞ்சம் கவனிங்க. அதிகமான நேரம், அரை மணி நேரம் பேசுறது இல்ல. 10 நிமிஷம் 12 நிமிஷம் கூட போனா 15, அவ்வளவுதான். கொஞ்சம் கவனமா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் வீட்டுல பேசிக்கலாம், என்ன இந்த பயான் முடிஞ்ச கூட பேசிக்கலாம், எப்போதும் பேசலாம். ஆனா இது என்ன நேரம், எந்த இடத்துல வந்திருக்கோம், அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வந்திருக்கோம், இங்கு வந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் இப்ப என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு, அதாவது இந்த ரமதானை புரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாங்க. எந்த அமலை செய்கிறோம் ரமதானிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கபூலியத்தை தருவானாக. ஒவ்வொரு இரவிலும் செய்யக்கூடிய அமல்கள், ஒவ்வொரு பகலிலும் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் கபூலியத்தை தந்து மேலும் மேலும் செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இன்று ஓதப்பட்ட ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாதவரை நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது. நம்ம எதை கொடுக்கிறோம்? நாம் தர்மம் செய்வதென்றால் எது செய்கிறோம் என்றால், ரமதானிலே உடுத்திய துணிகள், உபயோகித்த துணிகளை வச்சு நம்ம என்ன செய்யறோம், சட்டை கைலாம் ஒரு பக்கம் வச்சிருவோம், ரமதான்ல இருந்தா கொடுக்கணும். அதே மாதிரி பெண்கள் தாய்மார்கள் புடவைகள்லாம் ஒரு பக்கம் வச்சிருவாங்க, உடுத்துற புடவை தனி, கொடுக்கிற புடவை தனின்னு. அதே மாதிரி பிள்ளைகள் துணி இது கொடுக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை, இதுவும் நன்மைதான். நம்ம உடுத்தினதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறோம், அவங்களுக்கு இல்ல துணி அவங்க உடுத்திக்கிறாங்க, அது ஒன்னும் தப்பு இல்லை. ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதை தானம் தர்மம் செய்யாத வரை நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாதுங்கிற அல்லாஹ். நம்ம இன்னைக்கு நாளை 5000 ரூபாய்க்கு புடவை வாங்குறோம். அதே மாதிரி ஒரு புடவை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய அன்பு பெறலாம், நீங்கள் நன்மை பெறலாம். நன்மையை பெறலாம் என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், சுவனத்தை பெறலாம் என்பதாக. லன் தனாலுல் பிர்ர, அல் பிர்ர நன்மை. இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், விரிவுரையாளர்கள், அல் பிர்ர என்று சொன்னால் சுவனம். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை தானம் தர்மம் செய்யாதவரை நீங்கள் சுவனம் அடைய முடியாது என்பதாக என்னுடைய பொருள். இந்த ஆயத்தை இறங்கிய உடனே பாருங்க, சஹாபாக்கள் சும்மா இல்லை. அல்லாஹ் தஆலா ஒரு சஹாபுடைய உள்ளத்துல போட்டான். என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைருஹா என்ற தோட்டம்,
அது ஹஜரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு உரியது. அந்த தோட்டம் அவர்களுக்கு மிக பிரியமான தோட்டம். அந்த தோட்டத்தில் தண்ணி, மதுரமான தண்ணி, நல்ல விளைச்சலுக்குரியது. ரொம்ப வசதி உள்ளவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடிக்கடி அந்த தோட்டத்துக்கு வருவாங்க. ஏன்னா அந்த தோட்டம் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலே இருக்கு. அந்த தோட்டத்தில் வந்து தண்ணீர் அருந்துவாங்க. இதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடிக்கடி வரக்கூடிய அந்த தோட்டம், அது மட்டுமல்ல அவருக்கு பிரியமான தோட்டமாக இருந்துச்சு. இந்த ஆயத்தை எப்போ வந்து இறங்கிச்சோ ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். யா ரசூலல்லாஹ், இந்த ஆயத்தை வந்து இறங்கிடுச்சு, என் மனசுல என்னமோ தெரியல, இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில நான் கொடுத்துட்டேன். எனக்கு பிரியமான தோட்டம், இது எத்தனை தோட்டங்கள் இருக்கிறது, இருந்தாலும் எனக்கு பிரியமான தோட்டம் இந்த தோட்டத்தை யா ரசூலல்லாஹ் உங்களிடம் கொடுத்து விட்டேன், நீங்கள் யாருக்காவது நீங்கள் சதகா தான தர்மங்கள் செய்து விடுங்கன்னு சொல்றாங்க. பஹின் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதாவது ரபஹின், நீ லாபத்தை பெற்று விட்டாய், லாபத்தை பெற்று விட்டாய் என்று சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமான செய்தி சொன்ன அபூ தல்ஹா, இதை நான் கொடுப்பதை விட உனது உறவினர்களுக்கு யாராவது உனது சொந்தக்காரர்களில் ஏழைகள் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்து விடுங்கள், அது இரட்டிப்பான நன்மை தருகிறது. ஒன்று தான தர்மம் செய்த நன்மை, இன்னொன்று உறவினர்களை நீங்கள் ஆதரித்த நன்மை. அதனால் நீங்களே செய்து விடுங்கள் என்று சொன்னபோது அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு சொன்னார்கள், என்னுடைய தந்தையின் சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஏழைகள், அவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். பாருங்கள், அவர்களுக்கு எது உகப்பானதோ, எது பிரியமானதோ அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு பேசுறோம்னா 1400 வருடம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். கியாம நாள் வரையிலும் பேசக்கூடிய பாக்கியத்தை ஹஜ்ரத் அபூ தல்ஹா பெற்றார்கள். காரணம் என்ன? அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் போட்ட ஒரு செய்தி, இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டேன். இன்னைக்கு நம்ம காசு இருக்குது, நம்ம கொடுத்துட்டு இருந்தா எங்க ஏழையா போயிடுவோம்னு பயப்படுறோம். ஹஜ்ரத் பிலால் சொன்னாங்க, யா பிலால் அன்ஃபிக், யா பிலால், ஓ பிலாலே உன் கையில் இருப்பதை செலவு செய். வலா தக்ஷ பிதில் அர்ஷ் இக்லாலா, அர்ஷுடைய ரப்பு உன்னை வறுமையாக்க மாட்டான், அது பயப்படாத. நீ எதை செலவு செய்கிறையோ அதற்கு டபுளாக அல்லாஹ் கொடுத்துருவான். காலையில ஒரு 2 மலக்கு வராங்க. ஒரு மலக்கு சொல்கிறார் காலையிலே, அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் செலவு செய்கிறார்களோ ரப்பே இவர்களுக்கு நீ பிரதிபலனை கொடு என்று துஆ செய்கிறார்கள் மலக்கு. இன்னொரு மலக்கு துஆ செய்கிறார், யா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையை செலவு செய்யாமல் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய எல்லா பொருளையும் நீ அழிவுபடுத்தி நாசமாக்கு என்று துஆ கேட்கிறான். யாரு? அந்த மலக்கு துஆ கேட்கிறான். இன்னைக்கு நம்ம அப்படித்தான் பயந்துகிட்டு இருக்கோம். நம்ம சதகா கொடுத்துட்டா நம்ம பொருள் எங்க குறைஞ்சிருதோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறது, அது வேற, அது நம்ம உடலுக்கு செய்கிறது. இது அடியார்கள் மீது இறக்கப்பட்டு கொடுக்கிறது. அடியார்கள் மீது நாம் இறக்கப்பட்டால் அல்லாஹ் நம் மீது இறக்கப்படுவான். பிறகு ஹஜ்ரத் உமர் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஹைபர் போரிலே கனிமத்தாக ஒரு மனம் கிடைச்சிச்சு, ஒரு இடம், ஒரு நிலம். அந்த நிலம் எனக்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கு, நல்ல விளைச்சல், யா ரசூலல்லாஹ், இது இப்ப நான் என்ன செய்ய? நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆயத்து விளங்குன உங்களை கேட்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடி மனையை நீ வச்சுக்க, என்ன விளையுதோ அந்த விளைச்சலில் கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பாதையை நீ கொடுத்துரு, தான தர்மம் செஞ்சிரு என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் சொன்ன வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்ஸஹி இருக்கிறாரே தான் அல்ல கொடைவள்ளல் தனவந்தர் மக்களுக்கு நெருக்கமானவராக இருப்பார். ஏன்னா மக்கள் அவர் கிட்ட வந்துருவாங்க எல்லாம்.
மக்களுக்கு நெருக்கமானவராக இருந்தால் நீ அல்லாஹ்வுக்கும் நெருக்கமானவர். அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராக நீ இருந்தால் சுவனத்திற்கும் நெருக்கமானவர், நரகத்திற்கு தூரமானவர். அதே ஒரு வகையில் ஒரு கஞ்சன் இருக்கிறானே, அவனை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், மக்களுக்கு தூரமானவன், சுவனத்துக்கும் தூரமானவன், அல்லாஹுக்கும் தூரமானவன், நரகத்திற்கு நெருக்கமானவன் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படி தான தர்மங்களை பற்றி நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. இந்த ரமதானிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சதகா வந்து விட்டால் வீற்றும் காற்றை போல கொடுப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? காற்று எதையும் மிச்சம் வச்சிருக்காது, எல்லாத்தையும் அனுப்பி விட்டுரும். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சதகா பொருள் வந்தா எதையும் மிச்சம் வச்சிருக்க மாட்டாங்க, அனைத்தையும் எல்லாம் சதகா செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஆக நமக்கு ஒரு நல்ல நேரம், 1க்கு 10 அல்ல சகோதரர்கள், அல்லாஹ் நினைத்தால் 70, 700, 7000, 7 லட்சம் நினைத்தால் கூட்டிக் கொண்டே இருப்பான், இரட்டிப்பாக்கிக் கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்திலே நல்ல அமல்களை செய்து, சதகா தான தர்மங்களை செய்து அல்லாஹ்வுடைய திருப்தி பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு என் சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்கத் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.